எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிவானி நாராயண் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பார்க்க என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஃபேஸ் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் தொங்கலா முத்தலா தெரிஞ்ச காரணத்தினால தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்காங்க. பட் அதுவுமே மிகப்பெரிய ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது என்னதான் தலைவி வந்துட்டு இவங்களை பற்றி பெருசாக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். என்னதான் வந்துட்டு தலைவி பயங்கரமாக கவச்சு காமிச்சு இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் ஃபோட்டோஸும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. கிடைச்ச விக்ரம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு 3 பொண்டாட்டியில் ஒரு பொண்டாட்டியாக தான் வாய்ப்பு கிடைச்சிது. அப்பப்போ 1-2 கதாபாத்திரங்கள் தான் கிடைக்குது. நம்ம வடிவேல் கூடலாம் நடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக ஹீரோயின் கதாபாத்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரசிகர்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, பெரிய திரையில் வந்துட்டு நம்ம தலைவி பார்க்கறதுக்கு கொஞ்சம் முத்தலாக தெரியுறாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் எப்படியோ சிவானி நாராயணுக்கும் தெரிஞ்சிச்சு போல. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸில் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னங்க பிரயோஜனம்? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முத்தலா இருக்க ஃபேஸை வந்துட்டு கொஞ்சம் யங்கா காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதனால வந்து கொஞ்சம் ஃபேஸ் கட்டே வேற மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நேச்சுரலாக தெரிஞ்ச சிவானி நாராயணன் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அவங்க அப்படியே வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்றும் பெருசாக பார்க்கறதுக்கு ஈர்ப்பாலாம் இல்லை. மேபி இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு படம் நடிச்சு அது வந்துட்டு சினிமாவில் வந்து அப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் யங்கா தெரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்க்ரீன்லையும் பார்க்கறதுக்கு ரொம்ப முத்தலா அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சிவானி நாராயண் மறுபடியும் சீரியலுக்கு தான் போகணும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.